கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 147 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே கர்த்தரை துதியுங்கள் என்கிற அந்த வார்த்தையிலே, துதியுங்கள் என்கிற வார்த்தைக்கு நாம் எபிரேய மொழியிலே அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்று சொன்னால், பிரியமானவர்களே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய எங்கள் தேவன் நீர் என்றென்றைக்கும் வாழ்க, உமக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக என்கிற அர்த்தத்தை உடைய ஒரு வார்த்தை. மாத்திரமல்ல, பூமியிலேயும் பரலோகத்திலேயும் தேவனை துதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பரிசுத்தமான மகிமையான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இதனை கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்திலே நாம் குடும்பமாக சென்று கர்த்தருக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரத்தையும் துதியையும் செலுத்தும்படியாக நாம் செல்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது, அவரை போற்றி பாடுகிறது, அவருக்கு நன்றி செலுத்தி பாடுகிறது. பிரியமானவர்களே, நித்திய சந்தோஷத்தினால் அவரை போற்றி பாடுகிறது. மீட்கப்பட்டவர்களாக நாம் அவரை போற்றி பாடுகிறது. அவருடைய பரிசுத்தமான நாமத்தை போற்றி பாடுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நாம் போற்றி பாடக்கூடியதாய் இருக்கிறது. அவருக்கு முன்பதாக நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய நன்றி அறிதலையும் தெரிவிக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, யூதர்களுடைய ஆராதனை என்பது தேவனை ஆராதிப்பதே அவர்களுக்கு மையமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது அவர்களுக்கு கடமையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியுமாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு நன்றியையும் துதியையும் செலுத்துவதற்கு அவரால் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே சென்று கர்த்தரை துதிக்கிறதும் அவரை பாடல்களினாலே கீர்த்தனம் பண்ணுகிறதும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கிறதும் இன்பமாய் இருக்கிறது, ஏற்றதுமாய் இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது அழகாய் இருக்கிறது, அருமையாய் இருக்கிறது, மகிமையாய் இருக்கிறது, இன்பமாய் இருக்கிறது. அவரை துதித்து பாடுகிற பாடல் பிரியமானவர்களே ஏற்றதுமாய் இருக்கிறது என்பதுடைய அர்த்தமாய் இருக்கிறது. இப்படி நாம் தேவனை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் போது, மகிமைப்படுத்தும் போது நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? 12வது வசனத்திலே பார்க்கிறோம். அதுக்கு பிரியமானவர்களே 11வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், அவருடைய துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய கிருபையை கொண்டாடுகிறவர்கள் மேல் பிரியமானவர்களே அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேலை, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருப்பதாக. பிரியமானவர்களே, 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பாதுகாப்பை, பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய போக்கும் அவருடைய வரத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய எதிர்காலங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நம் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குகிறார். பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, சபையிலே, தேசத்திலே, அக்கம்பக்கத்தார் மத்தியிலே, எனஜன பந்துக்கள் மத்தியிலே, பிரியமானவர்களே, சமாதானம் உள்ளவர்கள் ஆக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களையும் பிரியமானவர்களே சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். உச்சிதமான கோதுமையினாலே, உன்னதமான ஆசீர்வாதங்களினாலே, பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலே நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார் என்று நாம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை திருப்தி ஆக்குகிறார், நம் மேல் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்கள் நம்மை பலப்படுத்துகிறார் என்று நமக்கு சமாதானத்தை அருளுகிறார் என்கிற இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கும் போது, தேவனை கீர்த்தனம் பண்ணும்போது, பிரியமானவர்களே அவரை துதிக்கிறதும் நமக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆதலால் இந்த ஓய்வு நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே நாம் அவருடைய மகிமைப்படுத்துவோமாக. செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த சத்திய வார்த்தைகளுக்காக, இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடு கூட உம்மை துதிப்பதும் ஆண்டவரே அது எங்களுக்கு இன்பமும் அது ஏற்றதுமாய் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல உம்முடைய வருகை பரியந்தம் நித்தியமாய் அதுவே எங்களுக்கு ஏற்றதுமாய் இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, சமாதானத்தினாலும் ஆண்டவரே எல்லா விதமான திருப்தியினாலும் உம்முடைய நன்மைகளினால் திருப்தியாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.